டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு வரவேற்பு. தமிழக பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று சந்திக்கிறார். அண்ணாமலைக்கு பதிலாக புதிய தலைவர் நியமனம். அதிமுக கூட்டணி குறித்து இறுதி முடிவு செய்யப்படுமா? மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் வருகையால் தமிழக பாஜக மற்றும் அதிமுகவில் பெரும் எதிர்பார்ப்பு. தமிழக பாஜக தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. 12ஆம் தேதி மாலை பாஜக மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையை தொடர்ந்து சென்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் திடீர் பயணம். அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் என்றும் பதில். அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆண்டவனுக்கே வெளிச்சம், ஆண்டவனுக்கே வெளிச்சம். அதிமுகவில் எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளராக பதவி வகித்த சந்திரசேகர் திடீர் ராஜினாமா. தனிப்பட்ட பணி காரணமாக தொடர்ந்து கட்சி பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத சூழல் நிலவுவதால் விலகுவதாக அறிவிப்பு. அன்புமணியிடம் இருந்து பாமக தலைவர் பதவியை பறித்த ராமதாசுடன் மகள்கள் காந்திமதி, கவிதா உள்ளிட்டோர் நீண்ட நேரமாக பேச்சுவார்த்தை. பாமக தலைவர் பதவியை அன்புமணிக்குத்தான் வழங்க வேண்டும் என குடும்ப உறுப்பினர்கள் வலியுறுத்தியதாக தகவல். நீதியின் வாயிலாக இந்தியாவின் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தன்மையையும் காத்திடும் பேர் இயக்கம் திமுக என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மாநில உரிமை காக்கும் சட்ட போரில் சளைக்காமல் முதன்மையாக நிற்பேன் எனவும் உறுதி. நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்த மாணவர்களுக்கு அதிமுக மாணவரணி சார்பாக மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. வரும் 19ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக ஆகிய இரண்டும் நீர்த்து போன கட்சிகள் என அமைச்சர் பொன்முடி தாக்கு. பாஜகவிடம் ஒட்டிக்கொண்டு அதிமுக வேஷம் போடுவதாகவும் விமர்சனம். ஒட்டுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் அதிமுக. கோவை கிணத்துக்கடவு பகுதியில் பூ பெய்த மாணவியை வகுப்புக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம். யார் இங்கே உட்காந்து சொன்னது? எந்த மிஸ்? பிரின்சிபல் மிஸ் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுன எக்ஸாமு? மண்டே இப்போ இங்கே தான் உட்காந்து எழுதுனியா? சரி எழுது. சுவாமி சித் பவானந்தர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர், உதவி தாளாளர், அலுவலக உதவியாளர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தமிழகத்தில் 9 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. பகலில் வெயில் கொளுத்திய வேலூரில் இரவு இடி மின்னலுடன் பலத்த மழை. மழை காரணமாக நகரின் பல்வேறு இடங்களில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிப்பு. ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், பீகாரில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் கோடை மழை. தலைநகரில் திடீரென மாறிய வானிலையை அனுபவிக்க கடமை பாதையில் திரண்ட டெல்லி வாசிகள்.
இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட தகாவூர் ராணாவிடம் NIA அதிகாரிகள் விசாரணை. மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு 18 நாட்கள் NIA காவல் வழங்கி டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் வெளியுறவு கொள்கையை விமர்சித்து கடந்த 2011 பிரதமர் ட்வீட். மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தகாவூர் ராணா நாடு கடத்தப்பட்ட நிலையில் ட்ரெண்டிங். தகாவூர் ராணா இந்தியாவுக்கு நாடு கடத்தும் செயல்முறை 2009ஆம் ஆண்டில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்திலேயே தொடங்கிவிட்டது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெருமை கிடையாது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விளக்கம். அதீத மதுபோதையில் ஆனந்தர் வீட்டுக்கு சென்று பிரச்சனையை தானே வரவேற்றுள்ளார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் குறித்து அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சர்ச்சை கருத்து. RTI சட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் டிஜிட்டல் தரவுகள் பாதுகாப்பு சட்டப்பிரிவை நீக்க வேண்டும். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஆட்டோ மீது பயங்கரமாக மோதிய பைக். இருசக்கர வாகனத்தில் பயணித்த சிறுவர்கள் உட்பட 3 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. விண்டர் ஆப் மூலமாக தொடர்ச்சியாக போதைப் பொருள் விற்பனை நடைபெற்று வருவதாக புகார். தடை செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கடிதம். வனப்பகுதிகளில் உள்ள அந்நிய மரங்களை அகற்றுவதில் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலம். அதிநவீன கருவிகள் மூலமாக அந்நிய மரங்கள் அகற்றப்படுகிறது என அறிக்கை தாக்கல் செய்த வனத்துறைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டு. புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த அரசு போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்களின் வேலைநிறுத்தம் வாபஸ். போக்குவரத்து ஆணையர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போராட்டம் முடிவுக்கு வந்தது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஏரியில் மூழ்கி அண்ணன் தம்பி உயிரிழப்பு. நண்பர்களுடன் மீன்பிடிக்கச் சென்ற இடத்தில் சோகம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே விவசாயி வீட்டில் பட்ட பகலில் கொள்ளையடித்த கணவன் மனைவி கைது. சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட தம்பதியிடம் இருந்து கார், பைக், தங்கம் பறிமுதல். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி குடியிருப்பு பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம். கருஞ்சிறுத்தை மற்றும் சிறுத்தை அடுத்தடுத்து உலா வந்ததால் மக்கள் அச்சம். நடப்பு IPL சீசனில் தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி? சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறும் 25வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் பல பரீட்சை. சர்வதேச மல்யுத்த போட்டிகளில் சாதனை படைத்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஹரியானா அரசு அறிவித்ததில் 4 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை ஏற்றுக்கொள்ள முடிவு. தஞ்சை பெருவுடையார் கோவில் நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். பிரதோஷத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். திரளான பக்தர்கள் மனம் உருகி வழிபாடு.